ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெர்பல் டீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆவாரம் பூ. அதாவது ஆவாரம் பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆவாரம் பூனாலே அது வந்து தோல் சருமத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சரும நோய்க்கு அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடியது. டயபெட்டிக்கும் இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவாரம் பூ டீ எல்லாமே சரும நோய்க்கும் அப்புறம் அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா சரும பிரச்சனைக்கும் டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சங்குப்பூவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் அந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்புலலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சங்குப்பூ தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் அந்த ஷாம்புலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஷ்னர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த சங்குப்பூ யூஸ் பண்ணுறாங்க. இது வெறும் தண்ணியில் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். என்னென்ன கலர் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து செம்பருத்தி பூவுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷாம்பூ, ஹேருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா செம்பருத்தி பூவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சங்குப்பூ வந்து நான் வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லைட் கலரில் கிடச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இன்றைக்கி என்னென்ன கலர்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது எல்லாமே ஒரு டீயாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சங்குப்பூ டீ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்குப்பூ டீ குடிச்சிக்கலாம். சங்குப்பூ டீ என்ன செய்யணும், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக வயிற்றில் இருக்கிற புழுக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப சூப்பரான பூ. ஒரு ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. செம்பருத்தி பூ அப்படின்னாலே இதய சம்மந்தமான இருக்கிற பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இனப்பெருக்க சம்மந்தமான நோய்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பருத்தி பூவும் ஒரு வழியாக நம்ம என்ன செஞ்சாச்சு அதேமாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த கலர் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். என்ன கலரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆவாரம் பூ வந்து ரொம்ப டார்க் எல்லோலாம் இல்லை, லைட் எல்லோ கலரில் தான் இருக்குது நமக்கு. சரி, இதுவும் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாரம் பூவை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து அதிலே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. செம்பருத்தி பூவும் சங்குப்பூவும் அந்த கலர் வந்து ஆவாரம் பூ வந்து ரொம்ப கலர் நல்ல டார்க்காக வரல எனக்கு. ஓரளவு லைட் பேல் எல்லோ கலரில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஆவாரம் பூட்டியும் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து நல்ல சூடாக எல்லாமே இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வேறு என்ன கலர் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ரோஸ் நின்றுச்சு. சரி ரோஸில் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் மாதிரி நம்ம அதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கேன். பன்னீர் ரோஸ் என்ன கலரில் மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். ஒரு 2 பூ பறித்தேன். 2 பூ நல்லா பறிச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கலர் வந்து நல்ல ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த கலர் ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக நம்ம வந்து ரோஸ் டீக்கு இந்த கலர் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த ஆவாரம் பூவோட இது கொஞ்சம் நல்லா லைட் பேலாக கிடச்சிச்சு. சரி கடைசியாக மின்ட், அதாவது துளசி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். புதினா இருக்கா அப்படி சொல்லி பார்த்தோம். புதினா இல்லை. மின்ட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசித்தேன். எனக்கு கிடச்சது துளசி தான். சரி துளசியில் டீ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கொஞ்சம் நல்லா பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதையும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. துளசி வந்து ரொம்ப 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 நல்லது. துளசி வந்து மார்பு சளி எல்லாம் போகும் அப்படின்னு. சளி அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது துளசி தான். அதுபோக நமக்கு தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே இந்த துளசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை காலத்தில் பனி காலத்துலலாம் இந்த மாதிரி துளசி டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. சரி அப்படி சொல்லி துளசிலேயே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா டீ போட்டாச்சு. துளசியாவது க்ரீன் கலரில் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வரல. அது நல்ல ஒயிட் கலரில் லைட்டாக அந்த க்ரீனிஷாக வந்துச்சு. ரொம்ப டார்க்லாம் கிடையாது, லைட் க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம க்ரீன் கலரில் வரும் அப்படி சொல்லி பார்த்தேன். இல்லை, க்ரீன் டீ மாதிரி அந்த கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. சரி இப்போ எல்லா டீ ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு லெமன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சேன். சரி எல்லா 3மே ஒரே கலரில் இருந்ததுனால நம்ம வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆவாரம் பூ, அந்த ரோஸ் பூ, அடுத்து துளசி எல்லாமே அது மேலே போட்டு வச்சுட்டு இது செம்பருத்தி பூ அப்படிங்கிறதுக்காக செம்பருத்தி பூ போட்டாச்சு. அடுத்து சங்கு பூவையும் அது கூட சேர்த்தாச்சு. இப்போ இதில் எல்லா பூவையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் டீ
டீக்கு வந்து லெமன், இந்த எல்லா டீலையும் லெமன் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக லெமன் பறிக்க வந்தாச்சு. இப்போ லெமன் வந்து 1, 2 தான் இருந்துச்சு. சரி இதில் ஏதாவது ஒன்று நல்ல பழுத்த பழமாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதில் ஒரு லெமன் இருந்துச்சு. சரி இந்த லெமனை கட் பண்ணி நம்ம லெமன் ஜூஸை இந்த ஜூஸில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக லெமனை கட் பண்ணி ஜூஸ் புளிய ஆரம்பித்தாச்சு. நம்ம எல்லா டீலையுமே கண்டிப்பாக லெமன் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணி தான் குடித்தா தான் அந்த டீ வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 லெமன் பீஸ் இருந்துச்சு, 1 2 ஆகியாச்சு. அது 2யுமே ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா டீலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அதனால் சங்குப்பூவில் ஊற்றினோடனே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அது வந்து பர்பிள் கலருக்கு மாறிடும். இப்போ பாருங்கள் எந்த கலரில் மாறி இருக்குது, பர்பிள் கலர். எதனால் அப்படி மாறி இருக்குது அப்படின்னா அதில் ஆந்தோசயனின் அப்படிங்கிறது வந்து சங்குப்பூவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது வந்து pH இண்டிகேட்டராக நமக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னு மாறிடுது. லெமன் ஆட் பண்ணோடனே இதில் இருக்கிற எல்லா pH லெவலுமே மாறிடும். சரி சங்குப்பூ டெஸ்ட் பண்ணியாச்சு, ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி மெத்தில் ஆரஞ்சு கலருக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிறது இந்த பூக்களில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. சிட்ரிக் ஆசிட் எல்லாமே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி pH இண்டிகேட்டராக எல்லாமே மாறிடுது. அதனால் இப்போது ஆவாரம்பூலையும் லைட்டாக யூஸ் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா லைட்டாக ஒயிட் கலரில் மாறிடுது. சரி மீதி இருக்கிற 2 ரோஸ்க்கும் துளசிக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணேன். அதுலேயும் என்னாச்சு அப்படின்னா கலர் மாறிடுச்சு, எல்லாமே ஒயிட்டாகவே மாறிடுச்சு. அடுத்து வந்து துளசிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். துளசியாவது கொஞ்சம் கலர் மாறுமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது க்ரீன் கலர்லாம் இருந்துச்சு. சரி இது ஊற்றினோன்னே என்ன கலரில் மாறுதுன்னு பார்த்தா அது வந்து நல்ல பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு. சரி சூப்பராக எல்லா கலருமே மாறிடுச்சு. சரி லைவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த 5யுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நமக்கு வந்து ஹெர்பல் டீயும் ரெடி ஆகிடுச்சு. சங்குப்பூ, செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, ரோஸ் பூ, அடுத்து கடைசியாக துளசி, இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம வந்து எல்லாருமே ஸ்கூலில் வந்து இதை வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க. லேபில் 10th 11th 12th என்ன செய்வாங்க அப்படின்னா செம்பருத்தி பூவை இந்த மாதிரி அது மெத்தில் ஆரஞ்சு கலரில் மாறும் அப்படி சொல்லி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஹெர்பல் டீ பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.